அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுளுடைய கிருபையினால இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். அப்படியாக இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கடவுள் ஏற்ற காலத்துல நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம கடவுளை நம்பி கடவுளுக்குள்ளாக நம்ம வாழுகும் பொழுது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றவராக இருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்தமும் இறங்குகிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் நாம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு விசுவாசித்து நம்ம அவருக்குள்ளாக வாழும் பொழுது அவர் நித்தமும் நமக்கு இறங்குகிறார். நமக்கு மனம் இறங்குகிற ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்ம வாழ்க்கையில நமக்கு மேன்மை தருகிறார். கடவுள் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். இந்த உலகத்துல அநேக பிரிவினைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக அநீதியான செயல்கள் நடந்தாலும் கூட கடவுள் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏற்ற வேலையில நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கூட சரி பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு பிற்பாடு விடுதலை பெற்று தங்களது சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அந்த தேசமானது பாழாய் கிடக்கிறது, எல்லாமே இடிந்து போய் இருக்கிறது. அப்ப இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தங்களது வாழ்வை வெறுத்து போறாங்க. இப்படி இருக்கிற இடத்தை நம்ம எப்படி மாத்த போறோம், நாம் எப்படி சரி பண்ண போறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களது வாழ்வை வெறுத்த பொழுது கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார், சிறியவன் கோத்திரமாய் பெருகுவான், அற்பமானவன் பெரிய ஜாதி ஆவான். நானே கர்த்தர், ஏற்ற காலத்தில் இதை செய்வேன், தாமதியேன். ஆம் என கண்பார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே பாழாய் போன, தங்களது இடத்தை பார்த்து வாழ்வை வெறுத்து போன இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. உங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ உபத்திரங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்றாரு, ஏற்ற காலத்துல செய்வேன் என்று கடவுள் சொல்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக கடவுள் நம்மை உயர்த்துவார். காரணம், நமக்காக எல்லாருக்கும் முன்பாக சிலுவையில உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவானார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறாரு. அந்த ஆண்டவர் நமக்கு பரலோக வாழ்வை கொடுக்கின்றவராக இருக்கிறாரு. இந்த உலகத்திற்குரிய வாழ்வை வாழுகிற நாம மனம் மாறி கடவுளை நோக்கி நம்ம பார்ப்போம். தமது குமாரனாகி கிறிஸ்துவின் வழியாக நம்மை மேன்மையாக்குவார், நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல கடவுள் செய்வார், தாமதிக்க மாட்டார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நன்றி படைக்கிறோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட நீர் எங்களுக்கு ஏற்ற வேலையில மேன்மை தர வல்லவராய் இருக்கிறீர். நீர் ஏற்ற வேலையில எங்களை வாழ்வை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உம்மை பற்றும் நம்பிக்கையில விசுவாசத்துல தொடர்ந்து இருப்பதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு அனுபவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாக எத்தனையோ தோல்விகளை கண்ட நாங்கள், உலக பிரகாரமாக எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்த நாங்கள், இனி ஒரு காலம் ஒருபோது தோற்று போகாதபடிக்கு, ஏமாறாதபடிக்கு நீதாமே எங்களுக்கு உம்முடைய ஞானத்தினால நிறைவாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். நீதாமே எல்லாரையும் ஆஸ்வதியும் சிறப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதின அதை தேர்ச்சி பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ அடுத்த நிலைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி தடமாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீதாமே ஒரு நல்ல வழியை காட்டும்படியாக ஒரு நல்ல உயர்கல்வியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஒரு சில மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம். அவர்களுக்கு உடைய ஞானத்தை அறிவை கொடுத்து இனி வரக்கூடிய தேர்வுகளில் எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்று வாழ்விலே முன்னேறுவதற்கு நீர் உதவி செய்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாளை முற்றும் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய பலவீனங்கள், எல்லாருடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மையை, நல்ல ஆரோக்கியத்தை, சுகமான வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.